$2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் இருக்கு இல்லையா? ம். அது குறித்து 4 உத்தியோகத்தர்களை வந்து பணி நீக்கம் செஞ்சாங்க. அதுல ஒரு உத்தியோகத்தர் வந்து இப்ப உயிரிழந்திருக்காரு. அது தற்கொலையா, கொலையா அப்படின்றது தெரியல. இந்த அரசாங்கத்துல இருக்கவங்க யாருமே வந்து ஊழல் செய்ய மாட்டாங்க. மக்கள வந்து ஏமாத்த மாட்டாங்க. மக்களுடைய நிதிய வந்து கையகப்படுத்த மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, இப்ப பார்த்தீங்கன்னா $2.5 மில்லியன் அதாவது இப்ப ஹேக்கர்ஸ் இல்லாட்டி, இது வந்து இந்த அரசாங்கத்துக்குள்ள இருக்கவங்களுடைய வேலையா தானே இது வந்து இருக்கும். ஸோ அந்த வாக்குறுதி என்ன ஆச்சு? 8 வயது தான் அந்த குழந்தைக்கு ஆகுது. அந்த பெண் குழந்தைய வந்து ஒரு நபர் 21 வயது இளைஞர் ஒருத்தர் வந்து தவறான நடத்தைக்கு உட்படுத்தியிருக்காரு. இந்த சம்பவம் வட்டுக்கோட்டை அண்மித்த பகுதியில தான் நடந்திருக்கு. அந்த நபர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தையோட தாய் வழி சொந்தக்காரர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சில விஷயங்கள் வந்து ஒரு விஷயத்த மறைக்க நம்ம இன்னொரு விஷயம் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இத மறைக்கிறதுக்காக சம்பளத்த கூட்டி குடுத்தோன்ன, மக்கள் வந்து அத மறந்துருவாங்க அப்படின்ற ஐடியால அவங்க இருந்தாங்களோ தெரியல. ஆனா நீங்க சொன்னது உண்மதான். இதுவரைக்கும் தித்வா புயலுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இதுவரைக்கும் அந்த நிவாரணங்கள் கிடைக்காம நிறைய பேர் இருக்காங்க. துர்கா லக்ஷ்மி வீடியோ கால் ஜோதிடம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீடியோ கால் மூலமாக சரி செய்யப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் 11 நாளில் தீர்வு. வணக்கம் கனுஷ்யா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் கனுஷ்யா. நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். எல்லாத்துக்கும் முதல்ல உழைக்கும் மக்களுக்கு இனிய உழைப்பாளர் தின வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இன்னைக்கு வந்து மே மாதம் 1ஆம் தேதி உழைப்பாளர் தினம் இல்லையா? நாடளாவிய ரீதியில பல இடங்கள்ல பல மே தின பேரணிகள் நடந்துகிட்டு இருக்கதையும் பார்க்கக்கூடியதா இருக்கு. அதோட நாங்க நிகழ்ச்சியிலையும் இன்னைக்கு இணைஞ்சு கொள்ள போறோம். என்னென்ன செய்திகள் எடுத்துட்டு வந்திருக்கீங்கப்பா? ஆமா, நீங்க பேரணின்னு சொல்லும்போது தான் ஞாபகம் வருது. உங்களோட சட்ட கலர பார்க்கும்போதே தெரியுது. ம். நீங்க கூட ஏதோ ஒரு பேரணிக்கு போயிட்டு வந்திருப்பீங்களோ அப்படின்ற மாரி எங்களுக்கு வந்து ஒரு எண்ணம் வருகிறது. சரி, இல்ல, ஓகே. இல்ல. இது வந்து கட்டணம் செலுத்தப்படாத விளம்பரம். என்னன்னா, நான் வந்து தெரியாம மறந்து போட்டுட்டு வந்தேன். அதான். இது வந்து இந்த கட்சி சார்ந்ததும் கிடையாது. சரி, ஓகே. இன்னைக்கு வந்து நிறைய சுவாரஸ்யமான நிறைய விஷயங்கள் பார்க்க போறோம். ஆமா. அதுல முதலாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்மையில காணாம போன $2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் இருக்கு இல்லையா? ம். அது குறித்து 4 உத்தியோகத்தர்கள வந்து பணி நீக்கம் செஞ்சாங்க. அதுல ஒரு உத்தியோகத்தர் வந்து இப்ப உயிரிழந்திருக்காரு. அது தற்கொலையா, கொலையா அப்படின்றது தெரியல. அத பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே. அதே மாதிரி ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க இன்றைய தினம் அவருடைய மே தின பேரணிக்காக நுவரெலியாவுக்கு போயிருக்காரு. நுவரெலியால வந்து அதிகளவான மக்கள பார்க்கக்கூடியதா இருந்தது. இந்த இடத்துல ஒரு மேடையில பல கருத்துக்கள, பல விடயங்கள வந்து மக்கள் முன்னாடி வெளிப்படுத்தி இருக்காரு. அத பத்தியும் நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில பேசலாம். அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, யாழ்ப்பாணத்துல 8 வயது பெண் பிள்ளைய 21 வயது இளைஞர் ஒருத்தர் தவறான நடவடிக்கைக்கு உட்படுத்தியிருக்காரு. அதுவும் அந்த பெண் பிள்ளையோட தாய் இருக்காங்க இல்லையா? அவங்களுடைய சொந்தக்காரர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அத பத்தியும் இன்னைக்கு விரிவா நம்ம நிகழ்ச்சியில பார்க்கலாம். ஓகே. அதையும் தாண்டி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மே தினம் அன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தகவல சொல்லியிருக்காரு. கம்பேக் குடுக்க போறதா வழமையா சொல்ற விஷயம் தான். ஆனா இந்த தடவ கொஞ்சம் ஸ்ட்ராங்கா அடிச்சு சொல்லியிருக்காரு. அத பத்தியும் நம்ம இன்னைக்கு வந்து நிகழ்ச்சியில பேசலாம். ஸோ நிகழ்ச்சிக்குள்ள போலாம். சரி, நிகழ்ச்சிக்குள்ள போலாம். முதலாவதா என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலங்கை மக்கள் எல்லாருமே ரீசென்ட்டா இப்ப இந்த விஷயத்த பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அது எந்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசாங்கத்திலிருந்து காணாம போன டாலர் அப்படின்னு சொல்லலாம். இப்ப மக்கள் கிட்ட காணாம போச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து அரசாங்க திணைக்களமான போலீஸ் திணைக்களத்துல போய் கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். பண்ணுவோம். ஆமா. ஆனா இங்க பார்த்தீங்கன்னா, அரசாங்கத்துல இருந்தே காணாம போயிருக்கு. எவ்வளோ பெரிய அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, $2.5 மில்லியன். இதுக்கப்புறமா அரசாங்கம் வந்து விசாரணை எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அந்த திணைக்களத்துல வந்து வேலை செஞ்ச 4 பேர வந்து வேலையிலேருந்து தூக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்ககிட்ட வந்து என்குயரி பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்படி என்குயரி எல்லாம் பண்ணி முடிச்ச நேரத்துல பார்த்தீங்கன்னா, அந்த பணி நீக்கம் செஞ்ச 4 பேர்ல ஒருத்தர் வந்து மர்மமான முறையில உயிரிழந்திருக்காரு. இது கொலையா இல்லது தற்கொலையா அப்படின்றது தெரியல. ஆனா ஒரு சந்தேகம் இருக்கு இல்லையா? இப்ப பணத்த எடுத்தவங்க எதுக்கு தற்கொலை பண்ணிக்கணும்? ஸோ அப்படியான மக்கள் கிட்ட வந்து சந்தேகம் வந்திருக்கு. இல்லாட்டி வேற யாராவது பிரஷர் குடுத்து அவர வந்து கொலை பண்ணியிருக்காங்களா அப்படின்னும் தெரியல. இது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து இறக்கும்போது அவருடைய உடல்ல வந்து வெட்டுக்காயங்கள் இருந்ததாவும் சொல்றாங்க. உயிரிழக்கிறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்கு. விஷம் குடிச்சு தற்கொலை பண்ணலாம். அப்படின்ற பட்சத்துல அவர் ஏன் இப்படி பண்ணாரு அப்படின்றது வந்து யாருக்குமே தெரியல. அண்ட் இந்த விஷயம் இந்த டொலர் காணாம போன விஷயங்கள பத்தி அவரு நன்கு அறிந்திருந்ததாகவும் தகவல்கள் வந்து வெளியாகியிருக்கு. ஸோ அவர் மூலமா வெளியில விஷயங்கள் வரக்கூடாது அப்படின்றதுக்காக யாராவது இப்படி பண்ணாங்களா அப்படின்ற கேள்வியும் மக்கள் மனதுல வந்து எழுந்திருக்கு. ஆமா. இப்போ இந்த திரைசேரி விஷயம் அப்படிங்கிறது வந்து ஆரம்பத்துல பல சர்ச்சைகள ஏற்படுத்தி இருந்தது. சரி, ஓகே. ஜனவரில வந்து இந்த விஷயம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் மார்ச் இப்ப ஏப்ரல்ல வந்து இந்த விஷயம் எல்லாருக்குமே, அதாவது நாட்ல எல்லாருக்குமே தெரியற அளவுக்கு பகிரங்கப்படுத்தப்படுது. இப்படியான பின்னணியில வந்து இந்த நிதி அமைச்சோட செயலாளர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நிதிக்குழுல என்னால முன்னிலையாக முடியாது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அவர் அது எல்லாத்தையும் தாண்டி நேற்று தினம் நிதிக்குழுவுலயும் போயிட்டு முன்னிலையாகி இருந்து கிட்டத்தட்ட 3
மணித்தியாலங்கள் வந்து அவர்கிட்ட விசாரணைகள்னா இந்த ஒரு டிஸ்கஷன் போயிருக்கு. என்ன நடந்தது? எப்படி நடந்தது? அப்படின்னு சொல்லி. இப்ப இந்த நிதிக்குழு முடிஞ்சதுக்கு அப்புறமா ஹர்ஷடி சில்வா, அதுக்கு தலைவரா இருக்கக்கூடிய ஹர்ஷடி சில்வா வந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிச்சிருக்கும்போது ஒரு கருத்த வெளியிட்டிருக்காரு. இந்த 3 மணித்தியாலங்களா நடந்த இந்த வாக்குவாதங்கள், விவாதங்கள்ல வந்து ஒரு விஷயம் தெரிய வந்தது என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு பெரிய திருட்டொன்னு இதுக்குள்ள நடந்திருக்கு. ஆனா இது யார் மூலமா நடத்தப்பட்டது? எங்க இந்த பணம் போச்சு? அப்படிங்கிற விஷயம் வந்து இன்னும் விசாரணைகள் மூலமா தான் தெரிய வரும். விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஹர்ஷடி சில்வா சொல்லியிருந்தாரு. அப்போ இது ஹேக்கர்ஸ் அப்படிங்கிறத தாண்டி இது வந்து ஒரு பெரிய திருட்டு அப்படிங்கிறது வந்து உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு இப்போ. இப்படியான பின்னணியில தான் நீங்க சொன்ன மாதிரி இந்த ரங்க ராஜபக்ஷ அவர்களுடைய மரணம் வந்து நடக்குது. முதலாவதா அவங்களுடைய மகள் தான் அப்பா வந்து இப்படி உயிரிழந்திருக்காரு. அதுவும் வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தோட்டத்துல, இந்த வாழை மரங்களுக்கு பக்கத்துல தான் அவருடைய உடல் வந்து இருக்கு. இத வந்து மகள் தான் பார்க்குறாங்க. மகள் பார்த்துட்டு அம்மா கிட்ட சொல்றாங்க. இப்படி அப்பா வந்து விழுந்து இருக்காரு அப்படின்னு சொல்லி. அதோட தான் அவங்களுடைய மனைவி வந்து போலீஸாருக்கு தெரியப்படுத்துறாங்க. போலீஸார் போய் விசாரணைகள நடத்தும்போது தான் இந்த கையிலயும், கால்லயும் வந்து வெட்டுக்காயம் இருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. அது மட்டும் இல்லாம அவர் அந்த விழுந்திருந்த பகுதியில பக்கத்திலேயே ஒரு சின்ன கத்தியும் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதுதான் பயன்படுத்தப்பட்டிருக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகமும் எழுப்பப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க சொன்ன மாதிரி தான் இது கொலையா, தற்கொலையா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுப்பப்படுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட அந்த 4 பேர்ல இவரும் ஒருத்தர். இந்த விஷயம் முதல்ல சிஐடிக்கு போறதுக்கு ஒரு முக்கியமான நபரும் இவர்தான் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இவர் வந்து ஒரு ஜேவிபியோட தீவிர அரசியல் செயற்பாட்டாளர் அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கு. இப்படியான பட்சத்துல தான் இந்த சந்தேகங்கள், ஏன் இவர் இப்போ உயிரிழக்கணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இந்த இடத்துல எழுப்பப்படுது. ஒருவேளை இந்த சம்பவம் தொடர்பா எல்லா விஷயங்களும் தெரிஞ்ச ஒரே ஒரு நபர் இவரு அப்படிங்கிறதுனால, இந்த விஷயத்த செஞ்சவங்க, இந்த குற்றத்துல ஈடுபட்டவங்க, இந்த சாட்சிய அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவர கொலை பண்ணாங்களா? அப்படி இல்லன்னா, எதிர்வரும் நாட்கள்ல இருக்கக்கூடிய விசாரணைகளுக்கு பயந்து, யார் மூலமாவோ அழுத்தங்கள் வழங்கப்பட்டு, இவரே அந்த பிரஷர் தாங்கிக்க முடியாம தற்கொலை செஞ்சுக்கிட்டாரா? அப்படின்னு நிறைய கேள்விகள் இந்த இடத்துல எழுப்பப்படுது. ஆனா இதுக்கான பதில் இன்றைய தினம் வந்து பிரேத பரிசோதனைகள் நடத்தப்படுறதாவும் தகவல் வெளியாகி இருக்கு. இப்போ இதுக்கான பதில் வந்து இன்னும் விசாரணைகள் தீவிரமடையும் போது தான் தெரிய வரும். ஆல்சோ பார்த்தீங்கன்னா, இவர் அப்படி ஒருவேளை கொலை செய்யப்பட்டிருந்தா, இப்ப அரசாங்கம் சொல்ற மாரி ஹேக்கர்ஸ் தான் இந்த அமௌண்ட் வந்து எடுத்திருந்தாங்க அப்படின்னா, அந்த தலைமறைவாகி இருந்த ஹேக்கர்ஸ் வந்து இவர வீடு தேடி போயிட்டோ, இவர வந்து கான்டாக்ட் பண்ணியோ பிரஷர் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நீங்க சொன்ன மாரி தான். இது வந்து ஹேக்கர்ஸ் பண்ண விஷயம் மாதிரி இல்லாம, இது உள்ளக திருட்டு ஒண்ணு நடந்திருக்கு அப்படின்னு தான் நெறைய பேர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல, அந்த குறிப்பிட்ட சில ஆட்கள் வந்து இவருக்கு வந்து பிரஷர் குடுத்து, இப்படியான ஒரு முடிவ எடுக்க வச்சிருக்கலாம். இது எல்லாமே வியூகம் தான். இப்ப வந்து அரசாங்கம் வந்து விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு அப்புறம் தான் நமக்கு என்ன முடிவு அப்படின்னு தெரியும். பட் இப்படியும் நடந்திருக்கலாம் அப்படின்னு சில வியூகங்கள் வந்து வகுக்கப்படுது. ஆமா. மேபி இப்படியும் இருக்கலாம். பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட 4 அதிகாரிகள்ல ஒருத்தரும் இவர் இல்லையா? அப்போ இந்த அதிகாரிகளுக்குள்ள என்ன நடந்தது அப்படிங்கிற ஒரு விஷயம் இவருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இப்போ இது ஹேக்கர்ஸ் அப்படிங்கிறத தாண்டி, உள்ள இருந்த அதிகாரிகள் மூலமா தான் இது நடந்தது அப்படிங்கிறது அரசாங்க தரப்புல ஒரு சில இடங்கள்லயும் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி நிதி அமைச்சுக்குள்ளேயும் பல விஷயங்கள் நடந்திருக்கதாகவும் தெரிய வந்திருந்தது. அப்போ யாரு மேபி இத செஞ்சது யாரு அப்படின்னும் அவருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? அது இந்த நேரத்துல தான் எனக்கு ஒரு ஞாபகம் வருது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அநூறு அரசாங்கம் வந்து வரும்போது மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, இந்த அரசாங்கத்துல இருக்கவங்க யாருமே வந்து ஊழல் செய்ய மாட்டாங்க. மக்கள வந்து ஏமாத்த மாட்டாங்க. மக்களுடைய நிதிய வந்து கையகப்படுத்த மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, இப்ப பார்த்தீங்கன்னா $2.5 மில்லியன் அதாவது இப்ப ஹேக்கர்ஸ் இல்லாட்டி, இது வந்து இந்த அரசாங்கத்துக்குள்ள இருக்கவங்களுடைய வேலையா தானே இது வந்து இருக்கும். ஸோ அந்த வாக்குறுதி என்ன ஆச்சு? ஆமா. அது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு கேள்வியும் எழுப்பப்படுது. ஜனவரியில நடந்த சம்பவம். இப்போ இந்த அதிகாரிகள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதுக்கு அப்புறமா, இந்த உயிரிழந்த அதிகாரி இருக்காரு இல்லையா? அவரு சிஐடிக்கு போய் சொன்னதுனால தான் இந்த விஷயம் வந்து வெளியில வருது. அப்படி இல்லன்னா, இந்த அரசாங்கம் வந்து ஜனவரியிலருந்து கிட்டத்தட்ட 3 மாதங்கள் நாட்டுல இருந்து இந்த விஷயத்த மறைச்சிருக்காங்க. நாட்டு மக்கள் கிட்ட இருந்து இந்த விஷயத்த மறைச்சிருக்காங்க. அப்போ இந்த அதிகாரி மூலமா வெளியில தெரியலனாலோ, சிஐடி விசாரணைகளுக்கு இது முறைப்பாடா போய் வழங்கப்படலனாலோ, இது வந்து ஹேக்கர்ஸ் மூலமா திருடப்பட்ட பணமாவே இருந்திருக்கும். அப்படி இல்லன்னா, ஏதோ ஒரு விதத்துல இது மக்களுக்கு வெளிவராமலே மறைக்கப்பட்ட ஒரு விஷயமாவே இருந்திருக்கும். நீங்க சொன்ன மாதிரி தான். ஒரு பெரிய மக்கள் எதிர்பார்ப்பு. இப்ப இருந்த இந்த அரசாங்கத்துக்கு மக்கள் வந்து வேற என்ன பண்றது? நம்ம யார்கிட்ட போறது? ஏன்னா அறகலைய போராட்டம். ஒரு மிகப்பெரிய அ ஆட்சி மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லி மக்கள் எதிர்பார்த்து, சரி நம்ம நாட்ட வந்து நம்ம நல்ல ஒரு தலைமைக்கு குடுக்க போறோம் அப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்புல தான் இந்த
அரசாங்கத்துக்கு ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. பல இளைஞர்கள் நம்பினாங்க. எல்லாத்தையுமே தாண்டி பல இளைஞர்கள் வந்து இந்த அரசாங்கத்தை நம்பினாங்க. ஆனா இந்த ஒரு செயல் இது அரசாங்கம் செஞ்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறது வந்து 2வது கேள்வி. அது ஒரு விவாதிக்கக்கூடிய ஒரு விடயம். அது இருக்க ஆனா இப்போ இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கு. ஏன்னா நிதி அமைச்சோட தலைவர் நிதி அமைச்சர் வந்து எங்களுடைய மாண்புமிகு ஜனாதிபதி அவர்கள். அப்போ அவர் இது எல்லாத்துக்கும் வந்து நிச்சயமா பதில் சொல்லியே ஆகணும். எதிர்வரும் 5ஆம் தேதி பாராளுமன்றத்துல வந்து அவர் இந்த விஷயத்துக்கு விளக்கம் அளிக்க போறாரு அப்படின்னு சொல்லி தெரிய வந்திருக்கு. ஆனா அதுவும் இப்போ யாரு விளக்கம் அளிப்பா, எதனால, எப்படி என்ன மாதிரியான விளக்கங்கள் வரும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியிலையும் இருக்கு, ஊடகங்கள் மத்தியிலையும் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனா இந்த மரணம் இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த விசாரணைகள்ல ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தி இருக்கதாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இவருடைய உயிரிழப்புங்கிறது வந்து இப்போ இந்த விஷயத்துல நடந்துகிட்டு இருக்கக்கூடிய விசாரணைகளுக்கு ஒரு பெரிய தடையா மாறி இருக்காம். ஏன்னா இதுல இருந்த ஒரு முக்கியமான சாட்சியே இவர்தான், இந்த ரங்க ராஜபக்ஷ தான். இப்போ இவர் இப்போ இல்ல அப்படிங்கிற விஷயமே வந்து இந்த விசாரணைகளுக்கு பெரிய ஒரு சிக்கலா மாறி இருக்கு. விசாரணைகள் தடைப்படுமா அப்படிங்கிற அச்சமும் எழுந்திருக்கதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. ஸோ இது அரசாங்கம் செஞ்சிருக்குமா இருந்தா அது எந்த அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாகும். மக்களுக்கு வந்து அரசியல் மேலேயும் நம்பிக்கை இல்லாம போயிரும், ஒரு அரசாங்கம் மேலேயும் நம்பிக்கை இல்லாம போயிரும். அது அப்படி நடக்கக்கூடாது அப்படிங்கிறத தாண்டி முறையான விசாரணைகள் நடத்தப்பட்டு சின்ன அமௌண்ட் கிடையாது இல்லையா? $2.5 மில்லியன் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு தொகை. அப்போ அது எல்லாமே எப்படி ஈடுகட்ட போறாங்க? மக்கள் நிதியில தான் கை வைக்க போறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் விசாரணைகள் எப்படி போகுது அப்படின்னு. பார்ப்போம். விசாரணைகள் வந்து நடக்கட்டும். இதுக்கு முன்னாடி நிறைய விசாரணைகள் வந்து இருக்கு. இந்த கொள்கலன் விசாரணைகளா இருக்கட்டும், டிட்வா புயல் மக்களுக்கு வந்து நிவாரணம் கொடுத்துருக்காங்களா அப்படின்ற விசாரணையா இருக்கட்டும், நிலக்கரி விசாரணையா இருக்கட்டும், இப்போ இதுக்கு ஒரு விசாரணையா இருக்கட்டும், இதுக்கப்புறம் என்ன வரப்போகுது அப்படின்றதும் தெரியல. ஸோ பார்க்கலாம். ஜனாதிபதி வந்து பாராளுமன்றத்தில் பேசும்போது நமக்கான விடை கிடைக்குமா அப்படின்றத வந்து நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். சரி, இது வந்து இப்படி இருக்க பட்சத்தை பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழர் பகுதியான யாழ்ப்பாணம் இருக்கு இல்லையா? அங்க வந்து ஒரு துயரமான சம்பவம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன குழந்தை அப்படின்னே சொல்லலாம். 8 வயது தான் அந்த குழந்தைக்கு ஆகுது. அந்த பெண் குழந்தைய வந்து ஒரு நபர் 21 வயது இளைஞர் ஒருத்தர் வந்து தவறான நடத்தைக்கு உட்படுத்தியிருக்காரு. இந்த சம்பவம் வட்டுக்கோட்டை அண்மித்த பகுதியில தான் நடந்திருக்கு. அந்த நபர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தையோட தாய் வழி சொந்தக்காரர் அப்படின்னு சொல்றாங்க. அவரு தான் 8 வயது குழந்தைய இப்படி ஒரு தவறான நடத்தைக்கு உட்படுத்தியிருக்காரு. நம்ம நாடு வந்து எங்க போகுது அப்படின்னே தெரியல கனுஷியா. அந்த 8 வயது குழந்தைன்னா, அந்த மழலை முகம் கூட மாறாம இருக்கிற அந்த குழந்தைய எப்படி இவங்களுக்கு இப்படியெல்லாம் பண்ண தோணுது அப்படின்றது வந்து, அத வந்து புரிஞ்சிக்கவே முடியல. அதான். அதுவும் தாய் வழி சொந்தக்காரர் அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? நம்ம யார நம்பணும்? யார்கிட்ட பெண் குழந்தைகளுக்கு, பெண் பிள்ளைகளுக்கு எங்களுடைய நாட்ல வர வர அந்த பாதுகாப்பு குறைவடைஞ்சுக்கிட்டே இருக்கா? அப்படிங்கிற ஒரு பெரிய பயம் வந்து எழுப்பப்பட்டிருக்கு. ஏன்னா நாளுக்கு நாள் ஏதாவது ஒரு செய்தி, எங்கேயாவது ஒரு இடத்துல பதிவாகிட்டே இருக்கு. ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துக்கிட்டே இருக்கு. இதுக்கு பின்னணியில வந்து என்னென்ன காரணங்கள் இருக்கு அப்படிங்கிறது தெரியல. ஆனா இதுக்கு வந்து இப்போ நாளுக்கு நாள் வரக்கூடிய செய்தியா நம்ம இந்த விஷயத்த கடந்து போகாம, ஏதாவது ஒரு விஷயம் வந்து ஏதாவது ஒரு மாற்றத்த இந்த மாதிரி சம்பவங்கள் பதிவாகாம இருக்கிறதுக்கு நம்ம கொண்டு வந்தே ஆகணும். அது வந்து எங்களுடைய சமூகத்திலிருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா, ஒரு பெண்ணா எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா, அத நான் எடுத்துட்டு போய் சொல்றதுக்கு என்னுடைய குடும்பம் தான் சப்போர்ட்டா இருக்கும். என்னுடைய அம்மா, என்னோட அப்பா, என்னுடைய சகோதரர்கள், உறவினர்கள் இவங்க எல்லாரும் தான் சப்போர்ட்டா இருக்கணும். ஆனா, இங்க பிரச்சனையே வந்து ஒரு சில சந்தர்ப்பங்கள்ல அவங்கனால தான் வருது. குடும்பத்தினாலேயே தான் வருது. குடும்பத்தில இருக்கக்கூடிய ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா, அப்பா மூலமாவே ஒரு பெண் பிள்ளை வந்து பாதிக்கப்படுறாங்க. சகோதரர் மூலமா பாதிக்கப்படுறாங்க. நீங்க இப்ப சொன்ன மாதிரி அ தாய் வழி உறவுகள், தந்தை வழி உறவுகள் அப்படி இப்படின்னு அ தாத்தா மூலமா, இந்த மாமா மூலமா இந்த மாதிரி ஆண்கள் மூலமா பெண்கள் பாதிக்கப்படுற அ அந்த எண்ணிக்கை வந்து அதிகரிக்கப்பட்டிருக்கு. அப்போ இதுக்கு வந்து ஆல்சோ பார்த்தீங்கன்னா, நேத்து கூட நம்ம இந்த விஷயத்த பத்தி பேசியிருக்கோம். இன்னைக்கு வந்து குடும்ப உறுப்பினரால ஒரு பெண் குழந்தைக்கு வந்து இப்படியான சம்பவம் நடந்திருக்கு. நேத்து என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆசிரியர் வந்து அவருடைய மாணவிகள வந்து தவறான நடத்தைக்கு உட்படுத்தியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம். அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, மருத்துவர்கள் 2 பெண் மருத்துவர்கள் குளிக்கும்போது வீடியோ எடுத்திருக்காங்க அப்படின்றது பார்க்கிறோம். ஸோ இத பார்க்கும்போது டெய்லி இதே மாரியான சம்பவங்கள் அதிகரிச்ச வண்ணம் தான் இருக்கே தவிர, குறைந்த பாடில்ல. ஆமா. அதான் அதுலயும் பாருங்க ஒரு ஆசிரியர், கிரிக்கெட் வீரர்கள்
அதுக்கப்புறமா இப்ப தாய் வழி சொந்தக்காரர்கள், அண்ணா, தம்பி, தங்கச்சி அப்படின்னு சொல்லி நம்ம கூடவே இருக்கிற நம்ம வந்து ஒரு ஒரு கட்டத்துல வந்து நம்ம மதிச்சு பார்க்கக்கூடிய ஒரு நபரா இருக்கட்டும், நம்ம கூடவே இருக்கிற ஒரு நபரா இருக்கட்டும், நம்மள சுத்தி தான் இந்த பெண் பிள்ளைகள சுத்தி தான் அவங்களுக்கான பாதுகாப்பு இன்னும் உறுதியா இருக்கணும். ஆனா இங்க வந்து அந்த மாதிரியான சம்பவங்கள் இல்ல. இதெல்லாம் ஒரு காலகட்டத்துல வந்து வெளிநாடுகள்ல பதிவாகி தான் நாங்க கேள்விப்பட்டோம். ஆனா இப்போ எங்களுடைய நாட்டுல, எங்களோட சமூகத்திலேயே நடக்கிறது தான் ஒரு பெரிய பாரதூரமான ஒரு பிரச்சனையா மாறி அதோட இருக்கு. இது வந்து சகஜமா போயிடுச்சு. இப்ப ஆ டெய்லி இப்படி அதான். நடக்கிறதால, இதுக்கான கவனத்த வந்து மக்கள் குடுக்குறாங்க இல்லையா? அப்படின்ற ஒரு ம். கேள்வி கூட எழுது. ஆமா. நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும் இந்த வித்யாவோட சம்பவம். அந்த சம்பவத்துல வந்து எவ்வளவு பேர் பலவிதமான கோரிக்கைகள முன்வச்சு அந்த அந்த பிள்ளைக்கு வந்து ஒரு நீதி வேணும் அப்படின்னு சொல்லி பலர் வீதிக்கு இறங்கி பல கோரிக்கைகள முன் வச்சிருந்தத நாங்க பார்த்துருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். இப்பவும் கிட்டத்தட்ட அந்த மாதிரியான சம்பவங்கள் தான் பதிவாயிட்டு இருக்கு இல்லையா? அதே பிரதேசங்கள்ல, அதே பகுதிகள்ல அ வித்யா மாதிரியே பெண் குழந்தைகள் பாதிக்கப்பட்டுட்டு இருக்காங்க. பெண் பிள்ளைகள் பாதிக்கப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனா எங்களுடைய சமுதாயம் வந்து இப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் கிடையாது. நாங்க எதிர்காலத்த வேற மாதிரி யோசிச்சு வச்சிருந்த ஒரு சமுதாயம் இல்லையா? எங்களுடைய ஃப்யூச்சர் இப்படி இருக்கணும். நாங்க எங்களுடைய அ இனத்த எங்க கூட்டிக்கிட்டு போகணும். எங்களுடைய குடும்பத்த எந்த அளவு தூரத்துக்கு உயர்த்தி நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லி, பல விஷயங்கள நாங்க கனவு கண்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு சமூகம். ஆனா எங்களுடைய சமூகம் வந்து இந்த இடத்துல பெரிய பிரச்சனைக்கு வந்து முகம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுவும் யாழ்ப்பாணத்துல இப்போ நடந்திருக்கு. அடிக்கடி தமிழர் பகுதிகள்ல நடக்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாவே மாறி இருக்கு. அதனால இந்த தமிழ் பகுதிகள்ல இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், அவங்களுடைய சுய லாபத்துக்காக அரசியல் நடத்துறத தயவு செஞ்சு விட்டுட்டு, இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல கொஞ்சம் தலையிடுறது வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கும் இல்லையா? இதுக்கு முறையான நடவடிக்கை எடுக்கணும். இப்படியான விஷயங்கள்ல எதுக்கு நடக்குது? ஏன் நடக்குது? இதோட பின்னணி என்ன? போதைப் பொருளா? என்ன பிரச்சனை? அப்படிங்கிறத யோசிச்சு, தேடி இந்த பெண் பிள்ளைகள பாதுகாக்கிறதுக்கு முறையான ஒரு சிஸ்டம் ஒண்ணு கொண்டு வரணும். அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு பெரிய கோரிக்கையா முன் வச்சே ஆகணும் இந்த இடத்துல. நீங்க சொன்ன மாதிரியே தமிழ் அமைச்சர்கள் இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து பாராளுமன்றத்துல வந்து சும்மா வீரவசனம் பேசிட்டு போறத விட்டுட்டு, இந்த மாதிரியான பெண் குழந்தைகளுக்கு என்ன பண்ணலாம்? என்ன பண்ணா இந்த மாதிரியான சம்பவங்கள் எதிர்காலத்துல நடக்காது? அப்படின்றத வந்து யோசிச்சு, அதுக்கு சில விஷயங்கள் எடுக்கும்போது, அது வந்து பாராட்டத்தக்கதுக்குரியதா இருக்கும். அத விட்டுட்டு சும்மா கன்ன நீட்டுறதா இருக்கட்டும், Facebookல வீடியோ போடுறதா இருக்கட்டும், YouTubeல போடுறதால இருக்கட்டும், அதுல வந்து அவங்களுக்கு தான் பயனடைய போறாங்களே தவிர, அவங்களுக்கு வோட் போட்டவங்களோ யாருமே வந்து பயனடைய போறதில்ல. ஸோ பார்க்கலாம் எதிர்காலத்துல இந்த நடவடிக்கை எடுக்குறாங்களா? இந்த மாதிரியான சம்பவங்கள் குறையுதா? அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே. சம்பவங்கள் குறையாது. ஏன்னா, இது நாங்களாவே எங்களுக்கான பாதுகாப்ப நாங்களே பலப்படுத்திக்கிட்டாலே தவிர, மத்தவங்கள எதிர்பார்த்து நம்பி இருக்கிறதும் வந்து ஒரு விஷயமா இருக்காது. அதனால பெண் குழந்தைகள், பெண் பிள்ளைகள், எங்க கூட இருக்கிற பெண்கள் எல்லாரையும் வந்து நாங்க முடிஞ்ச அளவு பாதுகாத்துக் கொள்வோம். எங்கள நாங்களே பாதுகாத்துக் கொள்வோம். எங்க கூட இருக்கவங்கள நாங்களே பாதுகாத்துக் கொள்வோம். அதுதான் இப்போதைக்கு எடுக்கக்கூடிய ஒரு சிறந்த நடவடிக்கை அப்படின்னு தான் சொல்லணும். இப்படியான பட்சத்தில வந்து எங்களுடைய ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க அவர்கள் வந்து மே தின பேரணி நுவரெலியால வந்து நடக்குது. இந்த நுவரெலியால நடந்த மே தின பேரணியில கலந்து கொள்றாரு. அது மட்டும் இல்லாம நாடளாவிய ரீதியில கிட்டத்தட்ட 21 மே தின பேரணிகள் வந்து இந்த தேசிய மக்கள் சக்தி மூலமா மட்டுமே நடத்தப்படுது. ஒவ்வொரு கட்சிகள் அவங்களுடைய கோரிக்கைகளையும், அரசாங்கத்துக்கான எதிர்ப்புகள தெரிவிச்சு, இப்போ ஐக்கிய மக்கள் சக்தியா இருக்கட்டும், அப்படி ஒவ்வொரு கட்சிகள் வந்து அவங்களுடைய பேரணிகள் நடத்திட்டு இருக்கக்கூடிய பட்சத்தில, தேசிய மக்கள் சக்தியும் அவங்களுக்கான அரசாங்கமும் கூட அவங்களுக்கான இந்த மே தின பேரணிகள நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதில நுவரெலியால ஜனாதிபதி கலந்துகிட்டு இருந்தாரு. இந்த மேடையில வந்து ஜனாதிபதி பல கருத்துக்கள தெரிவிச்சிருந்தாரு. வழமையா அவருடைய ஸ்பீச் வந்து ரொம்ப அந்த எப்படி நம்ம விஜயோட குட்டி ஸ்டோரிக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்போமோ, அது மாதிரி எங்களுடைய நாட்டோட பிரசிடென்ட்டோட அந்த கதை வந்து கொஞ்சம் பல விஷயங்கள வெளிப்படுத்துறதா இருக்கட்டும், இல்லாட்டி மக்கள மோட்டிவேட் பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பேச்சா இருக்கும். அப்போ எதிர்பார்த்த மாதிரி இன்றைய தினமும் வந்து அவருடைய அந்த உரையில வந்து பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருந்தது. அதுல அவரு சொன்ன முக்கியமான ஒரு விஷயம், ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த வருஷ கடைசில பல பேர் சிறைக்கு போறதுக்கு வந்து தயாரா இருங்க. அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கைய பகிரங்கமாவே வெளியிட்டிருந்தாரு. இந்த கருத்த பத்தி நீங்க என்ன இது நினைக்கிறீங்க? என்ன கருத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய தேர்தல் வாக்குறுதி இருக்கு இல்லையா? இவங்க வந்து ஆட்சி எடுக்க முன்னாடியே இதே விஷயங்கள் தான் சொல்லியிருந்தாங்க. தப்பு பண்ணவங்க நிச்சயமாக தண்டிக்கப்படுவாங்க அப்படின்னாங்க. இப்ப ஆட்சி ஏறி 1 1/2 வருஷம் ஆச்சு. விசாரணைகள் நடக்குது அப்படின்னு தான் சொல்றாங்க. நாங்களும் இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு அடுத்த ஹியரிங் வரும்போது அப்ப தீர்ப்பு கிடைக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணி மக்கள் வந்து இப்ப கொஞ்சம் ஆ. மக்களுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில ஜனாதிபதி வந்து இன்னைக்கு திருப்பி சொல்லியிருக்காரு. இது வந்து பழகி போன ஒரு விஷயம் தான். ஸோ என்ன சொல்றேன்னு தெரியல கனுஷியா. ஆனா, இந்த மக்களுக்கு போர் அடிச்சிருச்சு அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஏத்துக்கொள்ளக்கூடியதா இருந்தாலும், ஆனா இன்னைக்கு வந்து கூட்டத்த பார்த்தா அப்படி தெரியல.
பல இடங்கள்ல பேரணிகள் நடக்குது. கண்டிலயா இருக்கட்டும், நுவரெலியாலயா இருக்கட்டும், இப்படி பல பகுதிகள்ல நடக்குது. அப்படியே அந்த அ ரெட் கம்பளம் விரிச்ச மாதிரி அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு கூட்டம் இருக்கு. அது பார்க்கும்போது சரி இது நிஜமாவே சேர்ந்த கூட்டமா, இல்லாட்டி சேர்த்த கூட்டமா அப்படிங்கிற கேள்விகளும் எழுப்பப்படுது தான் இல்லாம இல்ல. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி தான் பல தேர்தல் வாக்குறுதிகள் வழங்கப்பட்டது. இந்த தேர்தல் வாக்குறுதிகள்ல மிக முக்கியமான ஒரு வாக்குறுதி தான் ஊழல்வாதிகள வந்து சிறைக்கு அனுப்புவோம் அப்படின்னு சொல்றது. ஆனா ஊழல்வாதிகள் எல்லாம் இன்னும் சுதந்திரமா தான் சுத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க அவங்களுடைய தேவைகள வெளிநாடுகளுக்கு போய் அவங்க அவங்களுக்கான சிகிச்சைகள எடுத்துக்கொள்றாங்க. என்ன ஒருத்தர் போய் ரக்பி விளையாடுறாரு, மகன் கூட சேர்ந்து வீடியோ போடுறாரு. இப்படி ஒய்ஃப்‌க்கு வந்து ஒய்ஃப் கூட நியூ இயர் செலிப்ரேட் பண்றாங்க. அப்படி இப்படின்னு ஊழல்வாதிகள் எல்லாமே வந்து அவங்களுடைய சாதாரண வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க. அப்பப்போ சிஐடி பக்கம் வந்துட்டு போறாங்க. இப்படிதான் போய்க்கிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு வந்து ஜனாதிபதி இப்போ இன்னைக்கு சொன்ன விதம் வந்து அந்த டோன் இருக்கு இல்லையா? அந்த டோன்ல வந்து எனக்கு ஏதோ இது பெரிய ஒரு வார்னிங்கோ அப்படின்னு சொல்லி எனக்கு பார்க்கும்போது பர்சனலா தோணுச்சு. மேபி இந்த வருஷத்துக்குள்ள யாராவது சிறைக்கு செல்ல வாய்ப்பு இருக்கா? ஒரு பெரிய புள்ளி போறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படின்னு எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருந்தது. ஏன்னா, இப்ப விசாரணைகளும் கொஞ்சம் கிட்டத்தட்ட முடியிற கட்டத்துல தானே இருக்கு. அது என்னன்னா, அவங்க கொஞ்சம் நோய்வாய்ப்பட்டிருக்கிறதுனால தள்ளி தள்ளி போய்க்கிட்டு இருக்கு. அப்போ கொஞ்சம் கொஞ்சம் சந்தேகமும் இருக்கு. ஒரு வேளை போக வாய்ப்பு இருக்கா? அப்படின்னு சொல்லி. ஆனா, அவருடைய டோன் வந்து வழமைக்கு மாறா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தது. இன்னைக்கு கவனிக்கக்கூடியதா இருந்தது. அது மட்டும் இல்லாம, மலையக மக்களுக்கு பல வாக்குறுதிகள நுவரெலியால வழங்கியிருந்தாரு. மிக முக்கியமா இந்த டித்வா புயல்ல நீங்க எல்லாரும் முன்வைக்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டு இல்லையா? அந்த டித்வா புயல்ல இழப்பீடு வழங்கல அப்படிங்கிறது. குற்றச்சாட்டு அப்படிங்கிறத தாண்டி அந்தந்த இடங்கள்ல சில நிவாரணங்கள் இன்னுமே வழங்கப்படல. அத ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் தான். பலரும் வந்து பல முறைப்பாடுகள இப்ப பெர்சனலா நாங்க போற இடங்கள்ல கூட நெறைய பேர் சொல்லுவாங்க. அ அந்த பகுதிகள்ல இருக்கக்கூடியவங்க வந்து, "நம்ம அரசாங்கத்த பத்தி என்ன நினைக்கிறீங்க?" அப்படின்னு கேட்டு நம்ம ஒரு விஷயம் பண்ண ஒரு நல்லத சொன்னா, "இல்லையே இப்படி ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு தெரியாதா?" அப்படின்னு அவங்க மறுபக்கம் கேள்வி கேட்கிற அளவுக்கு அரசாங்கத்தோட சில விஷயங்கள் இருக்குதான். ஆனா இப்படி இருக்குமோ? இப்ப சில விஷயங்கள் வந்து ஒரு விஷயத்த மறைக்க நம்ம இன்னொரு விஷயம் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இத மறைக்கிறதுக்காக சம்பளத்த கூட்டி குடுத்தோன்ன, மக்கள் வந்து அத ம். மறந்துருவாங்க அப்படின்ற ஐடியால அவங்க இருந்தாங்களோ தெரியல. ஆனா நீங்க சொன்னது உண்மதான். இதுவரைக்கும் தித்வா புயலுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இதுவரைக்கும் அந்த நிவாரணங்கள் கிடைக்காம நிறைய பேர் இருக்காங்க. ம். எனக்கு தெரிஞ்சவங்களே தனிப்பட்ட ரீதியில எனக்கு தெரிஞ்சவங்களே நெறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களோட கோரிக்கைகள் எல்லாமே வந்து தயவு செஞ்சு அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் அது. அடிப்படை விஷயங்கள். அத வந்து அரசாங்கம் நிவர்த்தி செஞ்சு குடுக்கணும் அப்படின்னு சொல்லி, ஆகவே பிரசிடென்ட் இன்னைக்கும் போய் நுவரெலியால பல வாக்குறுதிகள வழங்கியிருக்காரு. மத்திய மலைநாடு தொடர்பா. தமிழ் மக்களோட தமிழ் ஆசிரியர் பற்றாக்குறை தொடர்பா கதைச்சிருக்காரு. இந்த மாதிரி தமிழர்கள் சார்ந்த நிறைய பிரச்சனைகள் வந்து நுவரெலியால இன்னைக்கு ஜனாதிபதி மூலமா பகிரங்கமா பல கருத்துக்கள் மூலமா ம். வெளிப்பட்டுருக்கு. ஏன்னா நெறைய ஓட் போட்டது எல்லாமே தமிழர்கள். ஸோ தமிழர்கள வந்து தக்க வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக அவர் அப்படி பேசுறாரான்னு தெரியல. என்ன எல்லாம் இப்படி தாக்க ஆரம்பிச்சுட்டீங்க? இல்ல. இப்ப தெரியல. இப்ப நாடு போற போக்க பார்த்தா, இப்ப நான் இது என்னுடைய கருத்துல நெறைய பேர் வந்து அப்படிதான் சொல்றாங்க. நான் வெளியில கேட்கிறது அவங்க என்ன சொல்றாங்களோ, அத அப்படியே கேட்டு வந்து இங்க வந்து ஒப்புவிக்கிறேனே தவிர, இது என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்கள் எதுவுமே இல்ல, கிடையாது. இல்ல. நிஜமாவே. இது வந்து அ ஜோக்ஸ் அபார்ட். அதாவது ஜோக்ஸ தாண்டி என்ன அப்டின்னா, இப்போ மக்கள் மத்தியில அந்த அரசாங்கம் ஆட்சி அமைக்கும்போது, மக்களுக்கு எந்த அளவுல ஒரு ஹைப் இருந்தது. ஓகே மாற்றம், மறுமலர்ச்சி. அதாவது அந்த முதல்வன் படம் பார்த்தோம்னா, ஆ. நமக்கு ஒரு ஹைப் இருக்கும் இல்லையா? அந்த ஹைப்ல தான் மக்கள் வந்து எதிர்பார்த்தாங்க. ஆனா இப்ப போற வேகத்துல பார்த்தா, அந்த வேகம் வந்து படிப்படியா குறைஞ்சுகிட்டே வர்ற மாரி தான் ஆமா. இருக்கு. அது வந்து நாங்களே நேரடியா பார்க்கக்கூடியதா இருக்கு. லைவா பார்க்குற மாதிரியே இருக்கு இந்த மாற்றம். ஏன்னா, இப்போ இந்த திரைசேரியில நடந்த இந்த பெரிய ஒரு நிதி மோசடி அப்படி இல்லன்னா, சரி ஓகே. காணாமல் போன பணம்னு வச்சுக்கொள்வோமே. இந்த விஷயம் அது மட்டும் இல்லாம, அது எல்லாத்தையுமே தாண்டி இவர் உயிரிழந்துட்டாரு. அது சார்ந்த ஒருத்தர் வந்து உயிரிழந்துட்டாரு அப்படிங்கிறது வந்து, அந்த மக்களோட கருத்துக்கள் எப்படி இருக்குன்னா, மறுபடியும் அந்த 87, 88 அந்த காலப்பகுதிக்கு மறுபடியும் நம்ம போக போறோமா? அப்படிங்கிற ஒரு சின்ன பயமும், சந்தேகமும் வந்து மக்கள் மத்தியில இல்ல, இல்ல அப்படி இருக்காது. அப்படின்னு ஏத்துக்கொள்ளக்கூடிய மனநிலையும் இருக்கு. ஒருவேளை இருக்குமோ? அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் வர்ற அளவுக்கு சில சில நடவடிக்கைகள் நடந்துகிட்டு இருக்கு. அதனால வெயிட் பண்ணி பார்ப்போம். அரசாங்கம் முறையா செயற்படணும். மக்கள் ஒரு பெரிய நம்பிக்கையோட இருக்காங்க. எதிர்க்கட்சிகள் விமர்சனங்கள முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி ஜனாதிபதி இன்னைக்கு எதிர்க்கட்சிகளுக்கும் பகிரங்கமா ஒரு எச்சரிக்கை முன் வச்சிருந்தாரு இல்லையா? ஆமா. அவர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. அதுல ஸ்பெஷலா வந்து போற போக்குல எதிர்க்கட்சி வந்து ஒரு சாத்திட்டு போயிட்டாரு ஆமா. அப்படின்னு சொல்லலாம். என்ன சொன்னாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்க்கட்சி அதாவது முன்னாள் அமைச்சர்கள் இருப்பாங்க இல்லையா? அவங்களுடைய வீட்ல பல கட்சிக்காரங்க வந்து ஒண்ணு சேர்ந்து இந்த அரசாங்கத்தை எப்படி வீட்டுக்கு அனுப்பலாம் அப்படின்னு கலந்து ஆலோசிக்கிறதா சொல்றாங்க. இன்னைக்கு ஒரு அமைச்சரா, அப்புறம் வந்து நாளைக்கு இன்னொரு அமைச்சர் வீட்ல போய் கதைக்கிறாங்க. அதுக்கப்புறமா இன்னொரு அமைச்சர் வீட்ல கதைக்கிறாங்க. ஆனா யார் கதைச்சாலுமே எங்கள வந்து அனுப்ப முடியாது. ஏன்னா இது வந்து மக்களினுடைய அரசு அப்படின்னு வந்து ஜனாதிபதி சொல்லிக்கிட்டு இருக்காரு.
பார்ப்போம். நீங்க சொன்ன மாரி தான். இப்ப வந்து இந்த வருஷத்துக்குள்ள குற்றம் செஞ்சவங்க உள்ள போயிடுவாங்க அப்படின்னு ஜனாதிபதி சொல்றாரு. இப்ப வருஷம் பிறந்து 5ஆம் மாசம் அன்னைக்கு ஆரம்பிக்குதா? இன்னும் ஒரு 7 மாசம் இருக்கு. அதுக்குள்ள போறாங்களா? இல்லையா? அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆமா. மக்களோட அரசாங்கம் தான் நிச்சயமா. மக்கள் வந்து ஒரு பெரும்பான்மை வாக்குகள செலுத்தி, அவங்கள வந்து ஆட்சிக்கு கூட்டிக்கிட்டு வந்து வச்சிருக்காங்க. மக்களுக்கான நல்ல விஷயங்கள செய்யணும். அதுக்காக நீங்க வந்து அர்ப்பணிப்போட செயற்பட்டே ஆகணும். ஏன்னா, மக்கள் கொண்டு வந்த அரசாங்கம் இது. அப்படிங்கிறத மறுபடியும் மறுபடியும் ஞாபகப்படுத்திக்கிட்டே, என்ன நடக்குதோ அத வெளிப்படையா சொல்றதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். அது அரசாங்கம் நல்லது செஞ்சா பாராட்டுறதுக்கும் நாங்க தயாரா இருக்கோம். அரசாங்கம் தவறான வழியில போகும்போது, அவங்கள விமர்சிக்கிறதுக்கும் நாங்க எப்பவுமே வந்து தயாரா இருக்கோம். அதனால அரசாங்கம் எப்பவுமே மக்களுக்காக செயற்படணும். அவங்களுடைய மிகப்பெரிய வாக்குறுதிகள்ல அதுவும் ஒண்ணு அப்படிங்கிறத ஞாபகப்படுத்திக்கிட்டே, இதே மாதிரி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னா, "நாங்க வந்து எதிர்க்கட்சிக்கு வருவோம். எதிர்க்கட்சிக்கு தான் வருவோம் அப்படின்னு சொல்லி எங்கள வந்து அவ்வளவு இதா எடை போட்டுறாதீங்க. எங்களுக்கு ஆட்சி அமைக்கிற அளவுக்கு பலம் எங்ககிட்ட இன்னும் இருக்கு." அப்படின்னு சொல்லியிருக்கிறது மட்டும் இல்லாம, விரைவில ஒரு ஆட்சி மாற்றம் நடைபெறும் அப்படின்னு சொல்லி, மே தினமான இன்றைய தினம் அவர் ஒரு கருத்த வெளியிட்டிருக்காரு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனிஷா, இந்த அரசாங்கத்தோட அசம்பந்த போக்கு இருக்கு இல்லையா? இது ம். வந்து எதிர்க்கட்சிகளுக்கு வந்து ஒரு துருப்பா தான் இருக்கு. ஆமா. ஏன்னா, இப்ப நான் சொன்ன 4 விஷயங்கள் இருக்கு இல்லையா? அத வந்து தான் இப்ப எதிர்க்கட்சி எந்த விஷயம் அரசாங்கம் எந்த விஷயம் பண்ணாலுமே, இத வச்சு தான் அவங்க வந்து அரசாங்கத்த அட்டாக் அட்டாக் பண்றாங்க. பண்றாங்க ஆமா. அப்படின்னே சொல்லலாம். இந்த அரசாங்கம் வந்து இதுக்கு ஒரு தீர்வு குடுத்துட்டா, அப்ப அவங்களுக்கு அட்டாக் பண்றதுக்கு ஒரு சான்ஸே இல்லையே. இப்ப அரசாங்கமே ஆப்ஷன குடுத்துட்டு அட்டாக் பண்றாங்க அப்படின்னு சொன்னா என்ன பண்ண முடியும்? நிச்சயமா அதான். இல்ல எதிர்க்கட்சிகள் இருக்கிறது அரசாங்கத்த விமர்சிக்கிறதுக்கு தான். அதை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனா, அது வந்து ஒழுங்கான முறையில விமர்சிக்கணும். அரசாங்கம் எது பண்ணாலுமே தப்பு அப்படின்னு விமர்சிக்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுவும் ஒரு சில எதிர்க்கட்சிகள் இருக்கு. இதுக்கு தான் நாங்க அப்பவே சொன்னோம் எங்களுக்கு வோட் போடுங்கன்னு. எங்கள நீங்க ஜனாதிபதி ஆக்கியிருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா? அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லன்னா இன்னொருத்தர் சொல்லுவாரு. இன்னொருத்தர் என்ன எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் சொல்லுவாரு எப்படின்னா, அம் என்கிட்ட நாட்ட குடுங்க. நான் பார்த்துக்கிறேன். எல்லா பிரச்சனைக்கும் அவரோட சொல்யூஷன் வந்து இதுதான். இது இப்படி இருக்க, இப்ப அரசாங்கத்தோட சில செயற்பாடுகள் நீங்க சொன்ன மாதிரி எதிர்க்கட்சிகளுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு. அப்போ இது மக்கள் எப்படி எடுத்துப்பாங்க? அரசாங்கத்துக்கு இது எந்த மாதிரி டிஸ்அட்வான்டேஜா போய் முடிய போகுதா? அப்படிங்கிறத வந்து அரசாங்கத்தோட நடவடிக்கைகள்ல தான் இருக்கு. இப்போ முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவும் இப்படி ஒரு கருத்த அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கிறது தான் இப்ப பெரிய சந்தேகமாவே இருக்கு. வெளியில எங்கெங்க ஆமா எங்கெங்க போறாரோ அங்கங்க இந்த ஆட்சி மாற்றம், ஆட்சி மாற்றம் அப்படிங்கிற வார்த்தைய வந்து பயன்படுத்திக்கிட்டே இருக்காரு. என்னன்னு இந்த ஆட்சி மாற்றம் வரப்போகுது, வருமா இல்லையா அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வியா இருக்கு. ஆனா, இப்போ அவங்களுக்கு இந்த சிஐடில இருக்கிற பிரச்சனை, நீதிமன்றங்கள்ல இருக்கிற வழக்கு விசாரணைகள வச்சு பார்க்கும்போது, ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னும் 14 நாட்களுக்குள்ள அவர் வந்து அவரோட முழு சொத்து அறிக்கைய வந்து சிஐடிக்கு லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு குடுக்கல அப்படின்னா, அவரோட சொத்துக்கள முடக்குறதுக்கு அங்க பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவர் என்னடான்னா ஆட்சி மாற்றம் அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. சரி, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனா மக்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் வந்து கஷ்டப்பட்டு தான் இந்த ஆட்சிய வந்து கொண்டு வந்தாங்க. ம். ஸோ இப்ப இருக்கவங்க வந்து இதுக்கு அவங்களே பரவால்ல அப்படின்ற நினைக்காத அளவுக்கு இந்த ஆட்சி வந்து அமைஞ்சா, மக்கள் வந்து சந்தோஷமா இருப்பாங்க. ஆமா. மத்தது யாரும் எங்களுடைய நாட்ல ஆட்சி மாற்றத்த கொண்டு வர்றதுக்கான அவசியம் இல்லை. ஏன்னா, ஒரு மிகப்பெரிய குடும்ப அரசியலைய வந்து தலைமறைவாகி நாட்ட விட்டு ஓடுற அளவுக்கு பண்ணக்கூடியவங்க தான் எங்களுடைய மக்கள். ஞாபகம் இருக்கும் உலகளாவிய ரீதியில பெரிய ஒரு பேசு பொருளா மாறுனது எங்களுடைய அறகலைய போராட்டம். அதனால இந்த மக்களுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்ல. தவறான அரசாங்கத்த, தவறான ஆட்சிய வீட்டுக்கு அனுப்புறது அப்படிங்கிறது எங்களுடைய மக்கள் வந்து சும்மா அசால்ட்டா பண்ணிருவாங்க. அதனால அரசியல்வாதிகள் தான் பயப்படணும் மக்களுக்கு அப்படிங்கிறத சொல்லிக்கணும். சரி, எதிர்பாராததை எதிர்பாருங்கள். எதிர்பாருங்கள். சரி, இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் பார்த்தோம். இதே மாதிரி நாளைக்கும் அரசாங்கம் என்ன சொல்லுது, மக்களுடைய கணிப்பு என்ன அப்படின்றத பேசுறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். ஓகே. நாளைய தினமும் நிகழ்ச்சியோட சந்திக்கலாம். பல செய்திகள எடுத்துட்டு வருவோம், பேசுவோம். என்ன நடக்குது அப்படிங்கிறத மக்களுக்கு தெரியப்படுத்துவோம். சந்திக்கலாம். பை பை. துர்கா லட்சுமி வீடியோ கால் ஜோதிடம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீடியோ கால் மூலமாக சரி செய்யப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் 11 நாளில் தீர்வு.